ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து செரி பிளாசம் பார்க்குறதுக்காக போக போகிறோம். செரி பிளாசம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கில் வரும். வந்துச்சுன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா போன சண்டே வந்திருக்கு. சண்டே ஒரு மண்டே, இந்த மண்டே வந்திருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு வெதர் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. பாசிட்டிவ்ல இருக்கு, 13ல இருக்கு. சரி, அத்தையும் வந்திருக்காங்க. இது இயர்லி ஒன்ஸ் தான் வரும். ஸோ அத்தை இருக்கப்ப நம்ம கூப்பிட்டு போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். சனிக்கிழமை சண்டே வெதர் நல்லா இருக்கு, 20க்கு போகுது, பாசிட்டிவ்ல போகுது. ஆனால் நாளைக்கு, அதாவது சனிக்கிழமை நல்ல மழை காற்று, அதனால பூ உழுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நம்மளுக்கு வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், போய் பார்த்துட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ரைடே அவருக்கு ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 4 அந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. அதிரினும் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். நிலனுக்கெல்லாம் குளிக்க வச்சு அவனை தூங்க வச்சாச்சு. மத்தியானம் பொரியல் மட்டும் சாப்பிட்டு தூங்கிட்டான். இனிதான் எந்திரிச்சதுக்கப்புறம் ஊட்டி விடணும். அத்தை நானும் எல்லாம் குளிச்சுட்டு வந்தாச்சு. அத்தை புக் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் என்னெல்லாம் ஸ்நாக் பேக் பண்ணிட்டு போகிறேன் அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அரிசி உப்புமாக்காக அரிசி வறுத்து வச்சுருக்கேன். நிலனுக்காக அதிகம் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நைட்டுக்கு நாங்கள் வெளியில் சாப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு பிளானு. நிலனுக்கு வெளியில் கொடுக்க முடியாது இல்லையா ஃபுட்டெல்லாம், அதனால் அவனுக்கு எடுத்துக்கலான்ட்டு கூட அதிகம் சேர்த்து எடுத்துக்கலாம். ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி அத்தைக்கு எடுத்துட்டேன். இது அதிரனுக்கு நிலனுக்கு 3 பேர்த்துக்கும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுக்கணும். ஆக்சுவலி என்ன பிளான்னா, இங்கே ஒரு 4 மணிக்கு கிளம்புறோம். 1 ஹார் ட்ராவலு. அங்கே போயிட்டு ஒரு 2 ஹார்ஸ் ஆகிடும் எப்படியும் நம்ம பார்த்துட்டு அந்த ஏரியா எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு. நாங்கள் போக போகிறது ஹை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு. செரி பிளாசம் அங்கேயும் ஒரு நிறைய இடங்கள்ல இருக்கும். அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம். எங்கள் வீட்டு கிட்ட இந்த சென்ஸ் ஒரு 1 மணி நேரமே ட்ராவல் பண்ணி தான் போகணும். பட் இங்கேருந்து எங்களுக்கு அது மித்த இடத்து கூட கம்பேர் பண்ணுறப்ப ஓகேவா இருந்துச்சு. அதனால் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம். நான் ஸ்நாக்குக்கு ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் இந்தியாவிலேருந்து வந்த ஸ்நாக்ஸு, முறுக்கு அதெல்லாம் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்ஸு. போயிட்டு ஒரு 2 ஹார்ஸ் அங்கே பார்த்துட்டு ரிட்டன் வரப்போ ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் எங்கேயாவது சாப்பிட்டு வந்துக்கலாம். எங்கன்ட்டு இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல லாஸ்ட் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் நாங்கள் போனப்போ ஹாட் டாக் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ட்ரக் மாதிரி வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செட் ஆகாது இல்லையா அத்தைக்கு, அதெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம். சரி, வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் மாதிரி பார்த்து சாப்பிட்டு வந்துக்கலான்னு. அதுவும் தெரியல, நிலன் வந்து இன்னுமே அவன் ஸ்ட்ராலர்லேயே உட்கார்றதில்ல. ரொம்ப அதை பார்த்தாலே ஒரு பேயை பார்த்த மாதிரி கத்துறான். அப்புறம் ஜாக்கெட்டு அதெல்லாம் போட்டால் அவனுக்கு பிடிக்கிறதே இல்லை. அதனாலேயே நாங்கள் வெளியிலேயே போகிறதில்ல. சரி, அத்தைக்காக வந்திருக்காங்க, நம்ம இந்த வருஷம் கூப்பிட்டு போய் காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் நான் பேக் பண்ணிவிட்டு அரிசி வறுத்து வச்சதை அரைச்சி செய்யணும். ஆனால் நிலன் வந்து தூங்கிட்டு இருக்கான். அரைச்சனா எந்திரிச்சிடுவான். அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுறேன். அப்புறம் நிலன் டைப்பர் பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வச்சுருக்க திங்ஸை காட்டிடுறேன். டைப்பர் ஒரு 4-5 இருக்குங்க. அப்புறம் ஒரு டவல், அப்புறம் 2 செட்டு பேண்ட்டும், அப்புறம் வந்து டாப்ஸும் வச்சுருக்கேன், பனியனும் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சைடில் ஒரு செட்டு சாக்ஸு. இஃப் சப்போஸ் வந்து அவனுக்கு சாக்ஸ்க்கு இது மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா வின்டரில் ரொம்ப கஷ்டம், அதனால். அப்புறம் இந்த சைடில் ஒரு டைப்பர் வச்சுருக்கேன். அப்புறம் பேராசிட்டமால் மெடிசன் வச்சுருக்கேன். இந்த ஓப்பன் பண்ண ஒரு மெடிசன் அது வச்சுருக்கேன். இந்த வைப்பேன். அப்புறம் வைப்ஸ், வெட் வைப்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஹேட் ஒன்று வச்சுருக்கேன்.
இது கூட இது எப்போவுமே இருக்கும் பேக்கில். இஃப் சப்போஸ் நம்ம அவசரத்தில் இப்போ வைப்ஸ் எடுக்காமல் போகலாம், அந்த மாதிரி மிஸ் பண்ணலாம். அதனால் எப்போவுமே இந்த பேக்கில் இந்த ஐட்டம்ஸ் இருக்கும். இது கூட வந்து நான் அவனுக்கு வாட்டர் பாட்டில், அதிரனுக்கு நிலனுக்கு ஸ்நாக்ஸு அதெல்லாம் தான் பேக் பண்ணிட்டு போவேன். இதில் அத்தை அதிரன் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அவனுக்கு ஊட்டி விட்டு அவனெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த சைடு டீ வச்சு விட்டுட்டு அரிசி உப்புமா தாளிச்சு விட்டுட்டு அதையும் பேக் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு. இதுக்கும் வின்டர் ஷீட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்கேஸ் காற்று அந்த மாதிரி அடிச்சதுன்னா தேவைப்பட்டாங்க. அதான். அதுக்கப்புறமா ஜாக்கெட் வேணுமா நிலனுக்கு? எதுக்கும் எடுத்துக்கலாமா? சரி, நிலனுக்கு வந்து ஜாக்கெட்டும் எடுத்துக்கலான்ட்டு. வெதர் கொஞ்சம் ஓகேவா இருக்கு, அதனால நார்மல் ஜாக்கெட் போட்டு விட்டு இதை வந்து உள்ள வச்சுக்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டைப்பர் பேக் இதுலயே எங்களுக்கு ஸ்நாக்கு நிலனுக்கு ஃபுட்டில் இருந்து எல்லாமே எடுத்துட்டோம். அப்புறம் ஃப்ளாஸ்க் சுடு தண்ணி. அதிரன் உன்னோட க்ளவுஸ் எடுத்து கொடுத்தாங்க. க்ளவுஸ் எதுக்கும் வச்சுக்கலாம் இன்கேஸ் உனக்கு குளிர்ச்சுன்னா. அப்புறம் நம்மளுக்கு க்ளவுஸ் தேவைப்படாதுல்ல, அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகிறோம். அம்மா அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி அத்தை எந்த வேலையும் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சின்ன வயசுலேருந்து உட்காராமல் வேலை செஞ்சவங்கங்க. நாங்கள் அங்கே இருந்தப்போ எங்களால் அப்படி டேக் கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அத்தையை உட்கார வச்சு நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்ட்டு தான். இப்போவுமே சும்மாவே என்னால் உட்கார முடியல மோனி, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. வாட்டிக்கு வச்சுட்டு போகணும். எதில் அப்புறம் நாங்கள் சப்வேல தாங்க போனோம். இங்கேருந்து ஒரு ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ஒரு 5 minutes தான் வாக்கபிள். போயிட்டு கூட எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி, எங்கள் ஊருக்காரங்க, அத்தையோட டியூஷனுக்கு படித்த பொண்ணு, அவங்களாம் தான் சேர்ந்து போனோம். அப்புறம் என்ட்ரு ஆகிற இடத்துலையே அதிரன் வந்து பசிக்குது, அது வேணும் இது வேணும்னா சரி ஓகேன்ட்டு அவனை சாப்பிட வைக்கலான்ட்டு நாங்களும் சேர்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் தான் கிளம்பினோம். நிலன் வந்து யார் கையுக்குமே போக மாட்டேன்ட்டான். நாங்கள் நக்கட்ஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கி சாப்பிட்டோம். அந்த டைம்லேயே நிலனுக்கும் வந்து அரிசி உப்புமா ஊட்டி தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராலருக்குள்ளேயே போட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக நானாக கையிலேயே வச்சிட்ருக்கேன்ட்டு அத்தைக்கு ஒரே பாடு. நான் எடுத்துக்கிட்டோமான அத்தையும் ட்ரை பண்ணுறாங்க, என் வீட்டுக்காரரும் ட்ரை பண்ணுறாங்க, போகவே மாட்டேன்ட்டான். Thank you. பூவில் நாவிழுந்தால் காற்று வாய் திறந்தால் காதல் காதல் என்று பேசும். நீலா தமிழறிந்தால் அலை மொழி அறிந்தால் நம்மேல் கவி எழுதி வீசும். வாழ்வோடு வளர்ப்பினைதானே வண்ண நிலவே நிலவே, வானோடு நீளம் போலே இணைந்து கொண்டதே இந்த உறவே. உறங்காத நேரம் கூட உந்த
உந்தன் கனவே கனவே உன்னோடு உயிரை போலே உறைந்து போனதுதான் உறவே மறக்காத உன்றாகம் மறிக்காத என் தேகம் உனக்காக உயிர் வாழ்வேன் வா என் வாழ்வே வா மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனதுள்ளம் பெருகியதே விழி வெள்ளம் விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் ஜிக்ஜாக்கா போயிட்டு இருக்கோம். நல்ல ஸ்மெல்ல தெரியுது. அதான் இஷ்டம்ல. நைட்டு வந்து ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வரலாங்கிற பிளானுங்க. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 10:30 மணி ஆயிடுச்சு. அதிரன் நிலன் 2 பேர்த்தையும் பெற தூங்க வச்சேன். அதுதாங்க நான் வந்துருச்சுங்க. தூங்க வச்சாச்சு. அதிரன் வரப்பவே தூங்கிட்டான். அங்கே சாப்பிட்டத நக்கட்ஸும் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாப்பிட்டான். நாங்கள் வரப்பவே ஆர்டர் போட்டோம். வந்துடுச்சு வீட்டுக்கே. இனிதான் சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணியும் செமி கிரேவி ப்ளஸ் ரொட்டி. அத்தைக்கு நைட்டுக்கு வந்து ஹெவியாக கொடுக்க வேண்டாம் சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டியும் போட்டிருக்கு. ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செரி பிளாசம் வந்து சூப்பராக இருந்தது. அத்தை செரி பிளாசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி சொல்லுங்க. எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கள் பேரமார்களோட மருமக்களோட ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் குளிர் எங்களுக்கு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சூப்பராக. ஆமாம், ஏன்னா ஸ்ப்ரிங்கு வந்து இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது வெதரு. இந்த வாட்டி நிலன் வந்து சுத்தமாக ஸ்ட்ராலர்லேயே உட்கார மாட்டேன்ட்டான். கையிலேயே வச்சுட்டு இருந்தேன். அத்தையும் இப்போ அவன் நானே தூக்கிட்டு இருக்கேன்ட்டு தூக்க ட்ரை பண்ணுறாங்க. கத்துன்னு கத்துனா யாருக்கிட்டேயுமே போகல. அப்புறம் அவர் அதிரன் வந்து ஸ்ட்ராலருக்குள்ள உட்காந்துட்டான். அவனை தள்ளிட்டுன்ட்டு அவர் ஒரு பக்கம்ட்டு எல்லாம் கலந்து போய் வந்திருக்கிறோம். அதனால தான் ரெஸ்டாரண்ட்டும் வேண்டாம், நம்ம வீட்டுக்கே வந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இப்போ அத்தைக்கு போட்டு கொடுத்துட்டு அத்தைக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு அடுத்தது அவருக்கு எனக்குன்ட்டு போட்டு சாப்பிட்ணும். நடுவில் தான் பீஸ் இருக்கப்பா. கரண்டி இருக்காம விட்டுட்டேன். இதிலே போட்டுக்கலாம். அதான் அப்புறம் அந்த வீக்கில் இன்னொரு நாளுங்க. இது ஈவினிங் போல் வெதர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு ப்ளே ஏரியாவுக்கு போனோம். நிலன் வந்து அதிசயமாக அமைதியாக ஸ்ட்ராலரில் உட்காந்தான். கொஞ்சம் நேரம் வரைக்குமே உட்காந்துட்டான். ரொம்ப தூரம் அந்த பார்க் ஆக்சுவலாக. எப்போவுமே இந்த வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெறுமையாக பார்த்துட்டு மரங்களில் எந்த இலை கார்டன் எதுவுமே இல்லாமல் இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே கண்ணுக்கே நல்லா இருந்துச்சு. ஆடுமா இப்ப அப்பதான் தள்ளி விடுறாடே. கீழே தள்ளி தம்பி உட்கார வைக்கலாமா? என்ஜாய் பண்ணதிமா.
ஐயோ அவனுக்கு செட் ஆகாதுங்க, அவன் பிடிக்க தெரியாதுல்ல. தம்பி விழுந்துருவ. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்குமே வெளிச்சம் இருக்கும். அதனால பசங்க 2 பேர்த்துக்கும் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி அவங்க 2 பேர்த்துக்கு ஊட்டி விட்டுட்டே கூப்பிட்டு வந்தோம்னா வந்ததையும் தூங்கிப்பாங்க, இல்லை வர வழியில் தூங்கினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி குட்டி குச்சி குட்டி ஆட मेरे अव्वलोदा लिमिट. ओके ए नो 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 अरे चिंगली अरे चिंगली अरे சர்க்கிள் போடுங்க போடுங்க சர்க்கிள். சூப்பர் தங்கம். இங்க பார்த்து எழுதுடி தங்கம். எழுதுங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.